ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போய் பசங்களுக்கு 2 பேருக்கும் மொட்டை போட்டோம். அதனோட ஃபுல் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் ஸ்மைலி பாய் மோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி பாப்பாவுக்கும் குட்டி பையனுக்கும் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே இல்லை, குளிக்க வச்சு மட்டும்தான் விட்டேன். தலை குளிக்க வச்சு விட்டு அவங்களே போயிட்டு எனக்கு இந்த ஃப்ராக் தான் வேணும்னு பாப்பா போட்டுக்கிட்டாங்க. குட்டி பையனும் எனக்கு இந்த டிஷர்ட் தான் வேணும் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க. எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கே 10 மணி ஆச்சு. குட்டி பசங்க வந்து இந்த ஜன்னலில் இதை ஒட்டி ஒட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா ஜன்னலில் வந்து பறக்க விட்டுட்டாங்க அதை. ஸோ அதனால இதை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் யாரும் திட்டவே இல்லை, அதை இறங்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர். அது பறக்க பட் இருந்தாலும் குட்டி பாப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பறக்க. டேடி கஷ்டப்பட்டு இறங்கி போய் நடந்து வந்தார்ல, பண்ணலாமா? இல்லைம்மா. ஓகே ஓகே இரு ஓகே பாப்பா மொட்டை அடிக்கலாமா? என்ன கஷ்ட தானே பாப்பாக்கு மொட்டை வேண்டாமா? பாப்பாக்கு தான் மொட்டை அடிக்கலான்னு போறோம், வேணாங்கிறியே. அண்ணா அடிக்கிட்டு போறான். அண்ணா மொட்டை அடிச்சுக்கிட்டா அண்ணாக்கு மட்டும் முடி நீட்டா வளரும். நீ மொட்டை அடிச்சாதான் முடி நீட்டா வளரும். அச்சோ பாப்பா ஃப்ரை எதுக்கு சுச்சோ. அழுவாதீங்க வெயிட் பண்ணுங்க அழுவாதீங்க. சரி எனக்கு நீட்டா முடி வேண்டாமா? இவ்வளோ முடியே போதுமா பாப்பா குட்டிக்கு? பாப்பாக்கு நீட்டு முடி வேண்டாம். பெட்ரோல் போகிறதுக்கு போய் நிறுத்தினா பெட்ரோல் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்கும். நல்லா ஸ்மெல் பண்ணி ரியாக்ஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி ஸ்மெல் பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? இங்க வைக்கணுமா? அப்பதான் அழகா இருக்குமா? அழகா இருக்கா? ஓகே அழகா இருக்கு. அது சொல்ற வீட்டில் இருக்க பொம்மையே ஒன்றும் பண்ணாமல் வெட்டியாக தான் இருக்குது. இதில் பொம்மை வேறையாடா பாப்பா உனக்கு? வீட்டில் இருக்க பொம்மையை வச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் விளையாடி இருக்கியா பாப்பா? வாங்கி தர மாட்டேன். நீ வீட்டில் இருக்கிறத வச்சு விளையாடு, நான் வாங்கி தரேன். வீட்டில் இருக்கிற பொம்மையெல்லாம் சரி அழுவக்கூடாது. இரு சொல்கிறது கேளு. இங்கே பாரு சொல்கிறது கேளு. வீட்டில் இருக்க பொம்மையை விளையாடி தூக்கி போட்டுடலாமா? அதுக்கப்புறம் வேறு பொம்மை வாங்கலாம். அந்த பொம்மைலாம் அழுவும்ல, அப்போ புது பொம்மையை எடுத்து போயிட்டு பழைய பொம்மையை எடுத்து விளையாடலனாலும் அழுவும் தானே. பழைய பொம்மை பாவம்ல, அப்போ அதை வச்சு விளையாடலாம். ஓகே ஆமாம். கார் பார்க்கிங்க இடம் இல்லை. இங்கே எங்கே இடம் இருக்கு? சேம் ஆமாண்டா, அவரும் ஒன்ன மாதிரியே டிஷர்ட். நீ டிஷர்ட்டே போடல, ஃப்ராக் தானே போட்டிருக்க. போட்டிருப்பாங்க, நான் காமிக்கிறேன். நீலாம் ஒரு போலீஸ்காரன் ஜெய்குட்டி வந்து ஃபுல்லாக காரில் இந்த மாதிரி நின்றுட்டு வந்தார். நான் சொன்னேன் ஒழுங்காக உட்காந்துருப்பாங்க. எதில் கரெக்டாக போலீஸ் இருந்தார். அங்கே பாரு போலீஸ் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, உட்காரு அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணார், அந்த போலீஸ்க்கே ஹாய் சொல்லி பேசிட்டு சிரிச்சிட்டு வராரு. நாங்கள் ஒரு வழியாக திருப்பூர் முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தெருவில் வந்தால் இங்கே பக்தர்கள் ஓய்வு கூடும்னு ஒரு இடம் இருக்குது. நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு அந்த இடம். ரெஸ்ட் எடுக்கணுன்னா அங்கே வந்து யார் வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே வந்து விட்டுட்டு நாங்கள் நடந்து போனோம் கோயிலுக்கு. அதுக்கு அரிக்கி தான், அதுக்கு சொரிகிறதுக்கு கை இல்லைல்ல. நான் வந்து கிட்ஸ்க்காக இன்றைக்கி என்னென்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா ப்ரெட்டு கொண்டு வந்திருக்கேன், பர்ஃபி கொண்டு வந்திருக்கேன், நட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் தயிர் சாதம் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஸோ நாங்கள் இங்கே மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். இங்கே குளமும் இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு குளத்தில் வேணால் குடிச்சிக்கலாம். பட் கிட்ஸுக்கு வந்து குளத்தில் இறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டேப் வச்சுருக்காங்க. அந்த டேப்லேயே நம்ம வந்து பசங்களை குளிக்க வச்சுட்டு வந்துடலாம். 2 குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் மொட்டை போடலான்னு வந்தோம். குட்டி பையன் அதெல்லாம் முடியாது, பாப்பாவுக்கு போடுங்க, நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் குட்டி பையன் போடவே தான் குட்டி பாப்பா அழுவாமல் காமிச்சாங்க. 2 பேருக்கும் மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிக்க வச்சுட்டு அங்கேயே கடையில் சந்தனம் இந்த பொட்டுலாம் வச்சுருக்காங்க. 10 rupees வாங்கினாங்க. மொட்டை அடிச்சாச்சு. அப்புறம் என்னங்க சாமி பார்க்க போக வேண்டியதான். ஸோ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா கல்யாண நாளுன்னு பயங்கர கூட்டங்க. ஒரு 4 பேர் நானே பார்த்தேன். ஸோ கல்யாணம் கோயிலுக்குள்ளேயே நடக்கிறதால கோயிலுக்கு வெளியே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சிறப்பு தரிசனம் 50 rupees டிக்கெட், 20 rupees டிக்கெட்னு 2 இருந்தது. நாங்கள் அதெல்லாம் போல் பொது தரிசன வழியிலே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த லைனில் என்னென்னா சுற்றி பாம்பு மாதிரி விட்டாங்க. ஓகே டன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு போய் அதை வந்து கொடுத்ததும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பசிக்கவும் இல்லை. ஒரு வழியாக நாங்கள் 1/2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து பிரகாரம்லாம் சுற்றிட்டு தயிர் சாதம் கலந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் ப்ளஸ் அங்கேயே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டோம். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு அங்கே நிறைய ஸ்பேஸ் இருந்தது. குட்டீஸ் ஒரே ஆட்டோ ஓடி 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 சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே நுழையும் போது 12 மணி. அப்புறம் நாங்கள் அப்படியே சாமி பார்த்துட்டு சாப்பிட்டு இங்கே நல்லா சுற்றிட்டு நாங்கள் கிளம்பும்போது அவங்களா விஷயம் அடிச்சு கிளம்புங்க கோயில் மூட போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்தோம். 1:20 இன்றைக்கி மூடினாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி விசேஷ நாள்னுவே நார்மலாக 12:30 கோயில் மூடிடுவாங்களாம். ஜெய்குட்டி வெளியே வந்ததும் எனக்கு கயிறு வேணும்னாரு. சரி ஓகே வாங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அவர் கயிறு சூஸ் பண்ணார். பாப்பாவும் அண்ணன் வாங்கின அதே கயிறு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்களும் ஒரு கயிறு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருக்கு கட்டி விட்டுட்டு நான் வந்தால் எனக்கு இந்த பிக்கி பேங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பிக் மாடல் வாங்கலை, எனக்கு யானை மாடலில் இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்காகவே எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கினேன். 130 rupees சொன்னாங்க. சரி ஓகே அப்படி இப்படி பேசி ஒரு 30 rupees தான் குறைக்க முடிஞ்சிச்சு. 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த க்யூட்டான குட்டி அணியை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த குட்டி அணை பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2 பேரையும் வந்து கோயிலுக்கு முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். குட்டி பாப்பா சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே காரில் வந்தது தூங்கிட்டாங்க. குட்டி பையனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. தூக்கத்துக்காக புரண்டுட்டு இருந்தாங்க படுத்துக்கிட்டு காரில். ஒரு வழியாக 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி தூங்க வைக்க வேண்டாம், படுக்க வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக டின்னரை முடிச்சு ஒரு வழியாக சீக்கிரம் படுத்துருவோம். நம்ம தான் சீக்கிரம் படுத்துற ஆளாச்சு. இன்றைக்கி நல்ல வெயிலெல்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு வரவே செம்ம டயர்டு. ஒரு 7 மணிக்கெலாம் படுத்துடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆவில்லை ஓகே கிச்சடி செஞ்சிடலான்னு கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ண சொன்னால் அவங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னாச்சு கண்ணு எரியுதோ? சரி போதும், வெங்காயம் கொடுத்துருங்க, நீங்கள் பண்ண வேண்டாண்டி பட்டு குட்டி. அச்சோ போய் கண்ணில் தண்ணி பட்டு மூஞ்சி கழுவுங்க, சரியாக போயிடும். பாப்பா கண்ணு எரியுதா வெங்காயம் கட் பண்ணி? பின்ன நீ இப்போ தானே உரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க. தண்ணியை தூக்கி ஊற்று அந்த பாலில். இதில் ஊற்றிடாதடா, இதில் ஊற்றுனேன்னு வச்சுக்கோ ஏன் உப்புமா வராது, ரவை வேஸ்ட்டாக தான் போகும். ஆகா மெல்ல ஊற்று டீ, அவ்வளோதான். அது கொதிக்கணும். இப்போ டீ தூள் போடணும். போய் அதுலேருந்து கருப்பு கலரில் ஒரு பொடி இருக்கும் பாரு, கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். ஓடு கருப்பு கலரில். ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பராக இருக்கண்ணா. என்னது இன்னொன்று வேணுமா? நீ வந்து எனக்கு நாட்டு சக்கரை எடுத்துட்டு வா. சக்கரை எது கண்டுபிடி, நாட்டு சக்கரை எது கண்டுபிடிச்சி எடுத்துண்ணா. சக்கரை டப்பா. ஜெய் அவள் கண்டுபிடிக்கட்டும். நீ போ ஜெய், அவள் கண்டுபிடிப்பா. பாப்பு குட்டி நீ கண்டுபிடி. சூப்பர், வெரி குட். பசங்க கேரட் பீன்ஸ் கட் பண்ணும்போதே நான் வந்து மாதுளம்பழத்தை உரிச்சிட்டு இருந்தேன். அதை அப்படியே ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், பால் கலந்து. அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி மீதி இருந்த கொஞ்சம் பாலில் எங்களுக்கு வந்து டீ போடலான்ட்டு எடுத்து வச்சா நான் டீ போடுறேன் 2 குட்டீஸும் ஓடி வந்துட்டாங்க. சரி ஓகே போடுங்கன்னு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி அவங்க வந்து ஜூஸ் குடித்ததால் டீ வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி டீயை வந்து நான் மருந்துன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால டீயை அவங்க எப்பயுமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரமாக போடணும், அதாவது இப்படி போடணும். தூரமானோடனே இப்படி வந்து பால் கேட்ச் மாதிரி போட்டுறாங்க. என்ன போட்டிருக்க? சக்கரை வந்து வடிகட்டும் போது போட்டுக்கலாம். உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். ஆறு
இவ்வளோ நாளில் இவ்வளோ வேலைலாம் இவங்க வந்து செஞ்சதே இல்லை. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக அம்மா நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். அழகி அழகி போதும் நான் பண்ணிக்கிறேன் ஏஞ்சிக்கோங்க. வேண்டாம்மா நீங்கள் தான் பண்ணுவீங்களா? நீ தொடப்ப வச்சு டான்ஸ் தான் ஆடுற. குப்பா இல்லை க்ளீனாக பெருக்கி இருக்கடா. வாவ் திருப்பி கொட்டிடாத சூப்பர் போ எல்லாம் பெருகிட்டீங்க போதும் சூப்பர்ரா வெரி குட் ஹை ஃபை. முறத்தை எடுத்துட்டு வந்து ஹைஃபை கொடுக்குற ஒரே ஆள் நீ தான் பாப்பா. வரேன் வெயிட் பண்ண. எடுத்து வை. என்ன விளையாடுன? அது என்னது? நைட் எடுத்துச்சியோ என்னோட கேம். அப்படியே கிச்சடி ரெடி ஆகி முடியும் போதே வந்து ஜெய்குட்டி வந்து செஸ் விளையாடலாமா அப்படின்னாரு. சரி ஓகே எடுத்து வைமா அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடலான்னு நான் கிச்சடி செஞ்சு முடிச்சுட்டு வந்து நாங்கள் செஸ் விளையாடணும். குட்டி பாப்பாவும் அவங்க டேடியும் வந்து புக் படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்டோரிஸு. சூப்பர். நம்ம ஜெய்குட்டி கேமில் ரொம்ப ஓகே. அப்புறம் ஒரு 6 மணி வரலும் செஸ் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடினோம் எல்லோரும் சேர்ந்துட்டு. ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆமாம் இப்படி நல்லா டான்ஸ் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் எடுத்துகிட்டு வந்து வைக்கவே நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ 7 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் 7 மணிக்கெலாம் தூங்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சண்டே அவுட்டிங் வீட்லேயே ஆட்டம் பாட்டம்னு செம்ம ஜாலியாக போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.